உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா தேவி, அம்மா எங்கம்மா போனீங்க? நான் எங்கேயும் போல, வெளியே தாண்டா இருந்தேன். நீங்க சூப்பரா ஃபைட் பண்ணீங்கம்மா. அந்த பேட் அங்கிள் உங்களை கத்தியால குத்த வரும்போது நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகலம்மா? எனக்கு ஒண்ணும் இல்லடா செல்லம், நீதான் என்ன காப்பாத்திட்டியே. இல்ல இல்ல, நீங்க தான் பேட் அங்கிள் கிட்ட சூப்பரா ஃபைட்லாம் போட்டு என்ன காப்பாத்துனீங்க. சரி, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நீ நல்லா இருக்கல்ல? இல்ல பெயின் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க worry பண்ணிக்காதீங்க. நீங்களும் சூர்யா டாடி இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது. நீதான் என்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன்னு தெரியாம இத்தனை நாளா நான் உன்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்திருக்கேன். என்ன துர்கா சொல்ற? ஏற்கனவே நீங்க 2 பேரும் போன்ல பேசுனீங்களா? ஆமாமா, ஒரு நாள் உங்க வீட்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சு. ஆமா, அம்மாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லடா செல்லம். ஏன் இவ்வளவு லேட் பண்றீங்க? அம்மாவோட அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லு, நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன். தேவி அம்மா அடையாளமா கண்ணு மூக்கு வாயின்னு தனித்தனியா வரைஞ்சு அனுப்பின டிராயிங்க வச்சு அம்மா எப்படி இருப்பாங்கன்னு டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து ஸ்கெட்ச் போட சொல்லிருந்தேன். இங்க பாருங்க, அந்த டிராயிங் இதான். தேவி, நீ எனக்கு அனுப்பின டிராயிங் இருக்குல்ல, அதை வச்சு வரைஞ்ச பொண்ணு இதுதான். அதான் நீங்களே நேர்ல வந்துட்டீங்களேம்மா, அப்புறம் எதுக்கு இந்த படம்? அம்மா, குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கா, நான் வரேன். சரிம்மா. நில்லு. ஆமா, யார் நீ? என் குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அம்மாங்கிற பேர்ல எதுக்கு டிராமா பண்ணிட்டு இருக்க? நான் எந்த டிராமாவும் பண்ணல. கோயில்ல அம்மாவுக்காக வேண்டிக்க வந்த குழந்தை கோயில்ல என்ன பார்த்துட்டா போல இருக்கு. என்ன சாமி கொடுத்த அம்மாவை நினைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தான். அங்க இருந்த பிசி இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இல்லைன்னு சொன்னதும் என் செல்போன் நம்பர் வாங்கி என்கிட்ட போன்ல பேசி அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான். என்ன இந்த கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கணுமா? எதுக்கு என் குழந்தைகிட்ட சென்டிமெண்ட் ட்ராமாலாம் போட்டுட்டு இருக்க? நான் இன்னைக்கு புது அம்மாவை பார்த்தேன். புது அம்மாவை பாத்தியா? என்னம்மா சொல்ற? கோவில்ல காட் கிட்ட ப்ரே பண்ணா கேட்டது கிடைக்கும்னு என் ஃப்ரெண்டு நைனி சொன்னா. நான் கோவிலுக்கு போய் சாமி கிட்ட அம்மா வேணும்னு வேண்டிக்கிட்டேன். சாமி என் புது அம்மாவை காட்டுச்சு. கேக்குறேன்ல. என்ன நீங்க? சூர்யா, துர்கா சொல்றது ஒண்ணு கதை இல்லப்பா. தேவி கோவில்ல வேண்டிக்கிட்டு அம்மாவை பார்த்தேன்னு ஏற்கனவே எங்க கிட்ட சொல்லியிருக்கா. துர்கா சொல்றது எல்லாமே நிஜம்தான். அப்படிலாம் எதுவும் இல்ல. இவதான் ஏதோ டிராமா பண்ணி குழந்தை மனசுல இவதான் அம்மானு நம்ப வச்சிருக்கா. அதுக்கு எந்த அவசியமும் துர்காக்கு இல்ல சூர்யா. நீ எதுக்காக தேவையில்லாம இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? நீ துர்காவை தப்பா நினைக்காத. தேவி தாய் இல்லாத பொண்ணுன்னு தான்
துர்கா அவகிட்ட இப்படி பாசமா நடந்துக்கிறா? துர்கா, சூர்யா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. நாம எதிர்பார்த்ததை விட எல்லாம் மோசமா போயிட்டு இருக்கு. குழந்தை தேவி அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட அம்மா அம்மான்னு அடிக்டா இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு தான் ஆபத்து. எப்பவுமே இந்த வீட்ல என்ன நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே உருவாக்கணும். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் விஷயத்துல என்னென்னமோ நடக்குது. இத நாம இப்படியே விடக்கூடாது. எப்பவுமே இந்த வீடு, சூர்யா, குழந்தை எல்லாமே ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். என்ன மீறி எதுவுமே போக கூடாது. தேவிமா, அப்பாவுக்கு தெரியாம அப்பா கிட்ட சொல்லாம இங்கெல்லாம் வரக்கூடாது. அது தப்பு, சரியா? தேவிமா, சூர்யா, நீ எப்படி இங்க வந்த? நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? தேவிமா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஆஹா, நான் வர மாட்டேன். நான் அம்மா கூட இருக்க போறேன். இங்க பாரு, இது உன் அம்மா கிடையாது, மாறி தான் உன் அம்மா. ம், அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க. இல்ல சூர்யா, நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட புதாமாவை காட்ட சொல்லி கண்ணை மூடிட்டு வேண்டிக்கிட்டேன். கண்ணை திறக்கும் போது சாமி காமிச்ச அம்மா தான் இவங்க. சாமி பொய் சொல்லுமா சூர்யா? சாமி காமிச்சு கொடுத்த அம்மா இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.